ஜொஹூர் பாரு மாசாய்க்கு அருகிலுள்ள தமான் மேகாரியாவில் செயல்படும் எண்ணெய் சேமிப்பு தொழிற்சாலை நேற்று நண்பகல் 12:30 மணியளவில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தில் அழிந்தது. இதனால் தங்களின் வீடுகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு அத்தொழிற்சாலை அமைந்திருக்கும் இடத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தூரத்தில் உள்ள ஜலான் கம்பாஸ் 7 வசிக்கும் மக்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தினால் விரும்பத்தகாத அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த வீடமைப்பு பகுதிக்கான மின்சார விநியோகம் உடனடியாக துண்டிக்கப்பட்டுள்ளது. வெடிப்புச் சம்பவம் நிகழ்ந்த சமயத்தில் பலத்த காற்று வீசியதால் தீ வேகமாக பரவியதாகவும் 50 மீட்டர் தூரத்தில் உள்ள பல வீடுகளின் கண்ணாடிகள் வெடித்து சிதறியதாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். தீ மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டதால் அப்பகுதியை மிக அடர்ந்த கரும்புகை சூழ்ந்ததோடு எண்ணெய் நிரப்பப்பட்டிருந்ததாக நம்பப்படும் பல பீப்பாய்கள் வெடித்து சிதறிய வேளையில் அவற்றில் பல பீப்பாய்கள் வானத்தில் உயரே பறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள 3 தொழிற்சாலைகள் உட்பட 15 வாகனங்களும் சேதமுற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரினால் பதற்றம் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள மலேசிய தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அதோடு தெஹ்ரானை விட்டு வெளியேறி உடனடியாக நாடு திரும்புமாறு அத்தூதரகத்தில் பணியாற்றும் மலேசியர்கள் அனைவருக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருமே ஆனால் மலேசியர்கள் அதிக பணம் கொடுத்து மளிகை பொருட்களை வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்து வரும் மோதலினால் எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $120 உயர்ந்துள்ளதால் மலேசியர்கள் மன அழுத்தத்தை உணரத் தொடங்குவார்கள் என்று தெரிவித்துள்ளனர். எண்ணெய் விலை உயர்வு போக்குவரத்து மற்றும் உணவுப் பொருட்களுக்கான செலவுகளில் அதிகரிப்பை இது தூண்டும் என்று மலேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பஜோயாய் பாடாய் புத்ரா வர்த்தக பள்ளியின் அமாட் ரஸ்மான் அப்துல் லத்தீப் மற்றும் சன்வே பல்கலைக்கழகத்தின் கிம் லோங் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். உலகளாவிய எண்ணெய் விலை $110 எட்டினால் மலேசியாவில் உணவுப் பொருட்களின் விலைகள் 10 விழுக்காடு உயரக்கூடும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். உலகையே மிரளச் செய்த கோவிட்-19 நோய் கிருமிக்கு மலேசியாவில் இவ்வாண்டில் ஒருவர் பலியாக இருக்கும் சம்பவத்தை அலட்சியமாகவும் மெத்தனமாகவும் எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று பொதுமக்கள் நினைவுறுத்தப்படுகின்றனர். கோவிட்-19 நோய் கிருமி பரவல் தற்போது ஒரு முடிவுக்கு வந்துள்ள போதிலும் அதன் வீரியம் பல வழிகளில் இன்னமும் மறைமுகமாக நீடித்திருப்பது குறித்தும் மக்களுக்கு நினைவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நோய் பரவலின் எண்ணிக்கை தற்போது குறைவான நிலையிலேயே இருந்து வந்தாலும் பருவ ரீதியில் இன்னமும் பலர் அதனால் பாதிக்கப்பட்டு வருவதை மலேசிய பொது சுகாதார மருத்துவ நிபுணர்கள் சங்க தலைவர் டாக்டர் ஜமாலுடின் அப்துல் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் கோவிட்-19 உட்பட வேறு எந்த ஒரு தொற்று நோயை குறித்தும் அலட்சியமாக இருந்துவிட வேண்டாம் என்றும் பலருடன் பழகும் போது அல்லது அறிகுறிகள் தென்படும் போது முக கவசம் அணிவது போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அவர் மக்களுக்கு நினைவுறுத்தினார். இரண்டாவது உலகப் போர் காலத்தில் ஜப்பானியர் ஆட்சி காலத்தில் தமிழ் சமுதாயம் வறுமையில் உழன்று கொண்டிருந்த காலத்தில் குடும்பங்கள் சின்ன பின்னமாகிக் கொண்டிருந்த வேளையில்தான் நம்மவர்களின் துன்ப நிலையை எண்ணி மலேசிய தமிழ் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் தமிழவேல் கோ சாரங்கபாணி என்று மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றத்தின் முதலாவது முன்னாள் துணைத் தலைவரும் முன்னாள் துணை அமைச்சருமான தான்ஸ்ரீ குமரன் தெரிவித்துள்ளார். ஜப்பானியர் ஆட்சி காலத்தில் வீட்டை விட்டு வெளியே போனவர்கள் திரும்பியதில்லை. ஆண்கள் வெளியே போனால் திரும்பினால்தான் நிச்சயம். அதனால் நம் தாய்மார்கள் தனித்து விடப்பட்டார்கள். இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக நம் தந்தையர்களும் தாய்மார்களும் துப்பாக்கி ஏந்திக் கொண்டு பர்மா சயாம் எல்லை வரை சென்றனர். இதனால் சிதறுண்ட குடும்பங்கள் பல என்று தான்ஸ்ரீ குமரன் கூறினார். நேற்று முன்தினம் கூட்டரசு பிரதேச மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் முன்னாள் உறுப்பினர்கள் ஏற்பாட்டில் தலைநகர் ஸ்லாங்கூர் கிளப்பில் மனதோடு மணிமன்றம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய தான்ஸ்ரீ குமரன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மலேசிய பணி ஓய்வு பெற்ற தமிழ் பள்ளி ஆசிரியர் நலன் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு பேரவையின் 15ஆம் ஆண்டு பேராளர் மாநாடு மலாக்காவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இம்மாநாட்டினை ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். 60 அகவையை கடந்து பணி ஓய்வு பெற்றும் தமிழுக்கும் தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கும் தொடர்ந்து சமுதாய பணி ஆற்றி வரும் பணி ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் பெருமக்களின் தன்னலம் கருதா பணிக்கு தாம் தலை வணங்குவதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார்.
கடந்த 60 ஆண்டுகள் பணியாற்றினோம், பணி ஓய்வு பெற்றோம், ஓய்வூதியம் பெற்று வருகிறோம் என்றில்லாமல் பணி ஓய்வு பெற்றவர்கள் ஒன்று கூடி மாநிலங்கள் தோறும் சங்கங்கள் அமைத்து சேவையாற்றுவது பாராட்டுக்குரியதும் நன்றிக்குரியதும் என்றும் அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் 10 சிறந்த பணி ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர்களுக்கு தங்கப் பதக்கங்கள் வழங்கி சிறப்பு செய்யும் நிகழ்வும் நடைபெற்றது. இம்மாநாட்டின் முத்தாய்ப்பாக இது அமைந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.